இப்போ ஒரு தொழிற்சாலை வருதுன்னு வச்சுக்கோங்க. சிப்கார்டு வருது. சிப்கார்டு முதலாளி யாரு உங்களுக்கு தெரியாது. பெருந்துறையில் சிப்கார்டு வந்து 26 கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காதீங்க, யுரேனியம் கலந்துருச்சுன்னு போறான். அப்ப நான் கேட்டேன் 27வது கிலோமீட்டர் எடுத்து குடிக்கலாமான்னு. தண்ணியை குடிக்க முடியாது, தண்ணி கெட்டுருச்சுன்னு சொல்லுது. காரணம் தொழிற்சாலை. நியூட்டன் ஆய்வு என்ன தெரியுமா? மலையை கொடைஞ்சு ஆய்வு செய்யறது. 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்தை வச்சு தளர்த்தானா மலையை. எப்படி இருக்கு? இயற்கை தமிழர்கள் கொடுத்த பெரிய வரமா இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை. அதுல வந்து கை வச்சு அடைக்கிறான். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? கையெழுத்து போட்டு விட்டாங்க கமிஷன் புரோக்கர்ஸ். நாங்க கட்டுறவங்க கத்திரிக்கடை. நான் என்ன கேட்கிறேன், இந்தியாவில எங்கேயுமே மலை இல்ல இருக்கு. அங்கேயே நீட்டு ஆய்வு பண்ணல இருக்கு. நாங்க அவங்க அப்ப ஆளா இருக்கான்ல காவலுக்கு இருக்கான். இங்கே அனாதை போய் மக்க கையெழுத்து போட்டான். போட்ட உடனே இப்ப கூட என்ன சொல்றான் அந்த ஆய்வு அறிஞரை சொல்றான், 1,00,000 டன் எடையுள்ள தூசு மண்டலம் காட்டுல கலந்துருங்க. தூசு 1,00,000 டன் எடையுள்ள தூசு காட்டுல கலந்துருங்க. இப்ப சுவாசிக்கிறதுலே புற்று வந்துருது, ஈரக்குலையில எல்லா நோயும் வந்துருது. அப்ப அந்த தூசை சுவாசிச்சா என்ன பண்ணுவீங்க? இந்த கல்லை எல்லாம் எடுத்து என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்டேன். உடனே ரோடு போட்டுருவான். அவ்வளவு நல்லவங்கடா நீங்க, அவ்வளவு நல்லவங்களா? இப்படித்தான் உலக வல்லாதிக்க நாடுகள் வளர்ச்சி வளர்ச்சி என்று சோமாலியாவுக்கு போய் ஆசை வார்த்தை காட்டி ஹைட்ரோ கார்பன் எடுப்போம், மீத்தேன் எடுப்போம் என்று போய் இது போன்ற திட்டங்களால அந்த நிலத்தையே நாசமாக்கி இன்றைக்கு விளைச்சலுக்கு பயன்படாத ஒரு நாடு என்றாக்கி பஞ்ச பராரிகளாக அந்த மக்களை ஆக்கி மனிதர்களே உண்டு கொண்டு இருக்கிறார். இங்க படிச்ச பிள்ளைங்க இருக்கிறீங்க, சோமாலியா என்று தட்டி பாருங்க. மேசையில சாப்பாட்டு மேசையில குழம்பு சட்டியில மனிதன் கை வந்து வச்சிருக்கு. அடுப்புல ஒரு பொம்பளை மனித மண்டைய வேக வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. இவங்க வளர்ச்சின்னு காட்டி அந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இதேதான் வெனிசுலா அதிபர் சாவேஸ் அவர்கள் மண்ணின் வளங்கள் மக்களுக்கானதுன்னு கொண்டு வந்தார். அமெரிக்க எண்ணெய் கிணறுகளை கூட அரசுடைமையாக்கினார். ஆனால் இன்னைக்கு அந்த நாட்டுல பெட்ரோல் டீசல் விலை 10 ரூபா. ஆனா சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்ல. நல்லா கவனிச்சுக்கணும். அதேதான் இங்க இருக்கும். இவன் எரிவாயு எடுத்துக்கொண்டு வச்சிருப்பான், விலை வைக்கிறதுக்கு நிலம் இருக்காது, ஆக்கி சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இருக்காது. இன்னைக்கு வெனிசுலாட நிலைமை என்ன? ஒரு பறவை கிடையாது, ஒரு விலங்கு கிடையாது. உணவு இல்லாம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்க மக்கள். கடைசிக்கு என்ன ஆயிடுச்சு? மக்கள் தெருவா இறங்கி ஓடி வந்து கடைகளை அடிச்சு நொறுக்கி உணவு பண்டங்கள், ரொட்டி, பிஸ்கட் இதெல்லாம் அள்ளி கொண்டு ஓடாங்க மக்கள். தடுக்க முடியும். அந்த நிலை எங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வுதான் இந்த திட்டங்களை நாங்கள் இவ்வளவு கடுமையாக எதிர்க்க காரணம்.